ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 3 டிஃப்ரெண்ட்டான கேக் டெக்கரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலராக என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல, சம் ஹெல்த் இஷ்யூஸ். இனிமேல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேக் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே மினிமம் 1 kg இருக்கணும், அப்போ தான் பண்ண முடியும் நம்ம நினச்சிட்ருப்போம். அப்படி இல்லை, ½ kgலேயும் இந்த கேக் டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணலாம். கஸ்டமர் நமக்கு சென்ட் பண்ணின பிக்சர்ஸில் மினிமம் 1 kg அளவில் தான் செஞ்சுருந்தாங்க இந்த டெக்கரேஷன்ஸ்லாம். நம்ம ½ kgயில் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்க கேக் ½ kg தான். ½ kgக்கு எப்பயும் நம்ம 6 inch பேன் யூஸ் பண்ணுவோம்ல. நான் இன்றைக்கி 2 5 inch பேனில் ½ kgக்கு கேக் பேட்டர் ரெடி பண்ணி ரெண்டுத்துலேயும் ஈவனாக ஊற்றி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு டின்னில் உள்ள கேக்கையும் 2 லேயராக மொத்தம் 4 லேயர் கேக் பீஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஒவ்வொரு கேக்குக்கும் சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு உள்ள ஃபில்லிங்க்கு சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம க்ரம் கோட் ஆஸ் யூஷுவல் கொடுக்குற மாதிரியே தான் க்ரம் கோட் கொடுத்து முடிச்சுட்டு நான் உடனே அவுட்டர் லேயரும் கொடுத்துக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா க்ரம் கோட் கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour அது செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால நான் டைரெக்டாகவே ரொட்டேட்டிங் டேபிள்லேயே கேக்குக்கு க்ரம் கோட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கேக் போர்டு யூஸ் பண்ணி அதில் நீங்கள் கேக்கை ஒவ்வொரு லேயராக அடுக்கி ஃபில்லிங் கொடுத்துட்டு க்ரம் கோட் கொடுத்துக்கோங்க. க்ரம் கோட் கொடுத்து முடிச்சுட்டு உடனே நான் அடுத்த லேயர் க்ரீமும் கொடுத்துக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour அது செட் பண்ணி எடுத்துக்கோங்க. டால் கேக்குங்கிறதுனால ஒரு ஸ்கியூர் சென்டராக இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ½ kgங்கிறதுனால ஒரே ஒரு ஸ்கியூர் போதும். இப்போ 1 kgலாம் பண்ணுறீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 3 ஸ்கியூராவது யூஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் கொடுத்துருந்த கேக் பிக்சரில் ½ ஒயிட்டில் தான் கேக் இருந்தது. அதனால் ½ ஒயிட் கலர் வரதுக்காக விப்பிங் க்ரீமில் ரொம்ப மைல்டாக ஒரு ட்ராப்புக்கும் கம்மியாக எல்லோ ஃபுட் ஜெல் கலர் ஆட் பண்ணியிருந்தேன். அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு பைப்பிங் பேக்கில் சேர்த்துட்டு நம்ம அவுட்டர் லேயர் கொடுத்துக்கலாம். ஐசிங் பண்ணும்போது அங்கங்கே ஏர் பபிள்ஸ்லாம் இருக்கும். அது சின்னதாக ஒரு டூத் பிக் யூஸ் பண்ணி உடச்சி விட்டுட்டு உள்ளே மறுபடியும் க்ரீமை ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு பேலட் நைஃபோ இல்லை ஸ்க்ரேப்பரோ வச்சு ஈவன் பண்ணிக்கோங்க. இப்போ கேக்குக்கு ஷார்ப் எட்ஜ் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா நான் கேக் போர்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ 2 டயர் கேக்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேக் எடுத்து ஒரு கேக் போர்டுக்கோ இல்லை கேக் மேலே இன்னொரு கேக்குக்கோ வைக்க வேண்டியிருக்கும். அதனால் இந்த மாதிரி ½ kg கேக்லாம் பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக அந்த ரொட்டேட்டிங் டேபிளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கேக் போர்டுக்கு மாற்றி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சின்ன டிப் இது. இப்போ ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன்னா அது 5 inch கேக் போர்டு. நான் மறந்து போய் 5 inch கேக்குக்கு 5 inch கேக் போர்டே யூஸ் பண்ணிட்டேன். சைட்லலாம் கேக்கு ஸ்பில் ஆகிற மாதிரி இருந்ததுனால மறுபடியும் 6 inch போர்டுக்கு கேக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ கஸ்டமர் கொடுத்துருந்த பிக்சரில் ட்ரை ரோஸ்ட் பண்ண நட்ஸ் தான் கீழே ஃபில்லிங்காக கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நம்மளும் பண்ணியாச்சு. முந்திரி கொஞ்சமாக எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் பல்ஸ் மோடில் சின்னதாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை கீழே டெக்கரேஷன்ஸ் கொடுத்துட்டேன். மில்க் சாக்லேட் கனாஷ் யூஸ் பண்ணி சைடில் ட்ரிப்பிங்ஸ் கொடுத்துக்கிறேன். கஸ்டமர் கொடுத்துருந்த பிக்சரில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே நம்மளும் பண்ணிக்கலாம். சாக்லேட் கனாஷ் ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ டாப்பில் சின்னதாக பேலட் டிசைன் கொடுத்துக்கிறேன். இப்போ டாப்பில் ஸ்மால் டிப் ரோஸ்டி நாசல் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி டெக்கரேஷன் கொடுத்துக்கலாம். இப்போ 1 kgக்கு மேலே கேக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பெரிய சைஸில் ரோஸ்டி நாசல் இருக்குல்ல, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ½ kgன்றதுனால நான் ஸ்மால் டிப் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது டாப்பில் ஃபெராரோ ரோச்சர் சாக்லேட் இருக்குல்ல, அதை மேலே வச்சிடலாம். இப்போ ஃபைனலாக கோல்டன் லீஃப் யூஸ் பண்ணி டெக்கரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த கேக் ½ kg வெனிலா கேக் ப்ளஸ் டால் கேக், ஃபெராரோ ரோச்சர் சாக்லேட் ப்ரைஸு, அப்புறம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன், இது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த கேக்கோட ப்ரைஸ் 600 rupeesக்கு கொடுத்துருந்தேன். உங்களுக்கு கேக் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுல டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் கேக் ப்ரைஸ் லிஸ்ட் வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த கேக்கோட டெக்கரேஷன்ஸ் பார்த்துடலாம். இதுவும் டால் கேக் ½ kg குவான்டிட்டி தான், வெனிலா ஃப்ளேவர். ஸோ அதே போலவே நம்ம க்ரம் கோட் கொடுத்து முடிச்சிருக்கேன். 2 5 inch பேனில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு 2 லேயராக கட் பண்ணிவிட்டு மொத்தம் 4 பீஸ் கேக்குக்கு க்ரம் கோட் கொடுத்து முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி டாப்பில் ஒரு ஸ்கொயர் இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த கேக்குக்கு மைல்டான ஒரு பிங்க் கலர் கொடுத்துருந்தாங்க. அதனால் பிங்க் ஃபுட் ஜெல் கலர் இருக்குல்ல, அது ரொம்ப மைல்டாக ஆட் பண்ணி அடுத்த லேயர் க்ரீம் கொடுத்து முடிச்சுக்கலாம்.
இப்போ கேக்குக்கு வந்து ஷார்ப் எட்ஜ் கொடுக்கணும்னா நீங்கள் க்ரீம் வந்து பர்ஃபெக்டாக வந்து பீட் பண்ணி எடுத்துருக்கணும். அப்போ தான் ஷார்ப் எட்ஜ் உங்களுக்கு நல்லா வரும். விப்பிங் க்ரீம் எப்படி பீட் பண்ணுன்ற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலாக ½ kg கேக்குக்கு வந்து ஒரு 3/4 கப் விப்பிங் க்ரீம் எடுப்போம். இதுக்கு வந்து ஒரு கப்பாவது நமக்கு விப்பிங் க்ரீம் தேவைப்படும். ஏன்னா வந்து நமக்கு கலர்ஃபுல்லாக வந்து டெக்கரேஷன்ஸ் இருக்கும் இந்த கேக்கில். அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப கொஞ்சமாக வந்து விப்பிங் க்ரீம் எடுத்து பீட் பண்ண முடியாது அதுக்கப்புறம். அதனால் நான் எப்பயும் வந்து இது மாதிரி டெக்கரேஷன்ஸ் அதிகமாக இருக்கிற கேக்குக்கெலாம் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் க்ரீம் அடித்து எடுத்து வச்சுப்பேன். இப்போ ஒரு ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி சைடெல்லாம் ஈவன் பண்ணிவிட்டு டாப்லேயும் வந்து பேலட் நைஃப் வச்சு ஈவன் பண்ணிக்கிறேன். ½ kg கேக்குக்கு எப்பயும் வந்து சின்ன சைஸில் இருக்குள்ள பேலட் நைஃப் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேக் ஃபுல்லாக ஷார்ப் எட்ஜ் கொடுத்து முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சிடுறேன். கஸ்டமர் கொடுத்துருந்த கேக் பிக்சரில் வந்து ஒரு 3 ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணி கேக்குக்கு வந்து டெக்கரேஷன் கொடுத்துருந்தாங்க. 3மே வந்து 3 கலரில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த நாசில் வந்து நான் ஆல்ரெடி ஷாப்பிங் ஹால்லே காமிச்சிருப்பேன். மற்ற 2 நாசிலுக்கும் நம்பர் கிடையாது. ஸோ உங்கள்கிட்ட பிக்சரில் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போது ஓப்பன் ஸ்டார் நாசிலில் வந்து எல்லோ ஃபுட் ஜெல் கலர் ஆட் பண்ண க்ரீமை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த டிசைன் கொடுத்துக்கிறேன். பக்கத்தில் கொடுக்காம கொஞ்சம் தள்ளி கொடுத்துக்கலாம். இப்போ மற்ற 2 நாசிலும் யூஸ் பண்ணி பிங்க் கலரும் ரெட் கலர்லேயும் விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணியிருந்தேன். அதில் வந்து டெக்கரேஷன் கொடுத்துக்கிறேன். கஸ்டமர் வந்து சேம் கலரில் சேம் நாசில் டிசைன் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் அதே மாதிரி நம்மளும் பிங்க், அப்புறம் ரெட்டு, அடுத்தது எல்லோ கலர், இது 3 கலரும் காம்பினேஷனில் டெக்கரேஷன் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போது இதில் வந்து டாப்பில் வந்து சாக்லேட் கார்னிஷ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க ஹார்ட் ஷேப்பில். ஸோ அதையும் நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் கார்னிஷிங் வீடியோலாம் செப்பரேட்டாகவே உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற எல்லா சாக்லேட்டையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ டாப்பில் வந்து சுகர் பால்ஸ் இருந்துச்சு. அதே போலவே நம்மளும் அங்கங்கே சுகர் பால்ஸ் வச்சுக்கலாம். இப்போ டாப்பில் வந்து நேம் கொடுத்துருந்தாங்க, அதையும் நம்ம வந்து ஃபாண்டன்ட்டில் எழுதி டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்டன்ட் நேம் வைக்கும்போது நீங்கள் டெலிவரி கொடுக்கறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி வச்சுக்கோங்க. முன்னாடியே வச்சிட்டிங்கன்னா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஃபாண்டன்ட் உங்களுக்கு. இப்போது சைடில் எல்லாமும் சுகர் பால்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கேக்கோட ப்ரைஸும் வந்து ஆஸ் யூஷுவல் வெனிலா ஃப்ளேவர் ½ kg டால் கேக் ப்ளஸ் வந்து டெக்கரேஷன் இதெல்லாம் சேர்த்து 500 rupees வாங்கியிருந்தேன். 8 inch போர்டு சூஸ் பண்ணதுனால 8 inch பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹைட்டு வந்து 5 inch ஹைட் இருக்கிற மாதிரி கேக் பாக்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஷாப்பிங் ஹால் வீடியோலேயே கேக் பாக்ஸ் எப்படி சூஸ் பண்ணி வாங்குறதுன்றது சொல்லியிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த கேக்குக்கான டெக்கரேஷன்ஸ் பார்க்கலாம். இதுவும் ½ kg வெனிலா கேக் தான். ஆனால் இதுக்கு வந்து 6 inch பேன் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நார்மல் ஹைட்டு தான். ஸோ நார்மலாக எப்பயும் போல் க்ரம் கோட் கொடுத்து முடிச்சுக்கலாம். க்ரம் கோட் கொடுத்து முடித்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அடுத்த லேயர் க்ரீம் கொடுத்துக்கலாம். இதில் டாப்பில் வந்து பேலட் நைஃப் டிசைன் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு சைடில் ஈவன் பண்ணும்போது ஷார்ப் எட்ஜு இதுக்கு கொடுக்க வேண்டாம். ஏன்னா கஸ்டமர் கொடுத்துருந்த டிசைனில் வந்து ஷார்ப் எட்ஜு இந்த கேக்கில் இல்லை. அதுக்கு பதிலாக அன்ஈவனாக அந்த டாப்பில் இருக்குல்ல அந்த மாதிரி டிசைன் இருந்துச்சு. சைடில் இதை மாதிரி ஒரு ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி ஈவன் பண்ணிக்கலாம். இப்போது சைடில் வந்து இது போல் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் டாப்பில் வந்து அதிகமாக க்ரீம் இருக்குல்ல அந்த இடத்தெல்லாம் வந்து லைட்டாக ஈவன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக ஷார்ப் எட்ஜு கொடுக்கல, அங்கங்கே வந்து அன்ஈவனாக கொஞ்சம் மேலே எழும்பி லைட்டாக வந்து ஒரு எம்போஸ் ஆன மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி டிசைனில் தான் கஸ்டமருக்கு நமக்கு வந்து கேக் பிக்சர் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியே பண்ணியாச்சு. இப்போ கேக் போர்டை க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக்கு டெக்கரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேக் வந்து கம்ப்ளீட்டாக ஓவர் நைட் செட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2 hours செட் ஆகணும். ஏன்னா வந்து நம்ம டாப்பில் வந்து கோல்டன் டஸ்ட்டில் தான் டெக்கரேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம க்ரீம் வந்து ப்ரஷ்ஷில் ஒட்டிட்டு வராமல் இருக்கணும்னா நல்லா செட் ஆகிருக்கணும். எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் டெலிவரி இருந்துச்சு, அதனால் ஓவர் நைட் நல்லாவே செட் பண்ண விட்டுட்டேன். இப்போ வந்து கோல்டன் டஸ்ட்டில் கொஞ்சமாக எவாப்ரெக்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து சின்ன ஒரு ப்ரஷ்ஷில் மிக்ஸ் பண்ணிவிட்டு டாப்பில் வந்து இதே மாதிரி அந்த எம்போஸ் ஆன இடத்துலலாம் வந்து ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். மேனுவல் ஏர்ப்ரஷ் யூஸ் பண்ணி எப்படி வந்து கேக் ஃபுல்லாகவே கோல்டன் டஸ்ட் அப்ளை பண்ணலான்ற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் கொடுத்துருந்த கேக் பிக்சரில் வந்து
டாப்பில் வந்து 2 ஹார்ட்ஸிக்கல் நம்ம பண்ணுவோம்ல அந்த மோல்டில் ரெடி பண்ண சாக்லேட் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்துச்சு. அதே போலவே நம்மளும் வந்து ரெட் கலரில் சாக்லேட் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அதை வந்து டாப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சாக்லேட் கார்னிஷிங் வீடியோ தனியாகவே அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ டாப்பில் வந்து டைரெக்டாக நம்ம சாக்லேட் மட்டும் வைக்க முடியல, ஏன்னா ஓவர் நைட் செட் பண்ணதுனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வந்து இந்த சாக்லேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அங்கங்கே வந்து சின்ன சின்ன டெக்கரேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே வச்சுட்டு ஒரு சில சாக்லேட்டுக்கு வந்து கோல்டன் டஸ்ட்டும் இருந்துச்சு, அதையும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டெலிவரி கொடுக்கும்போது டாப்பில் இருக்கிற சாக்லேட் கீழே விழாமல் இருக்கிறதுக்காக அங்கங்கே வந்து ஒயிட் க்ரீம் யூஸ் பண்ணி டெக்கரேஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ டாப்லேயும் சைட்லேயும் குட்டி குட்டி சுகர் பால்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். கோல்டன் கலரில் இருக்கிற சுகர் பால்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கேக்கோட ப்ரைஸ் வந்து சாக்லேட் கார்னிஷோட சேர்த்து 550 ருபீஸ் கொடுத்துருந்தேன். சேம் அதே போலவே 8 இன்ச் போர்டு எடுத்ததுனால 8 இன்ச் பாக்ஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். 5 இன்ச் ஹைட்டில் இருக்கிற மாதிரி பாக்ஸை சூஸ் பண்ணியிருந்தேன். அதனால் நமக்கு வந்து 2 பாக்ஸோ எதுவுமே போட தேவையில்லை. இப்போது அவங்க கொடுத்துருந்த கண்டென்ட்டும் ஃபாண்டன்ட்டில் எழுதி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 கேக்கோட டெக்கரேஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் என்னென்னைக்கும் தேவை. அதே போல் நான் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துமே, நான் வீடியோஸ் எதுவும் அப்லோட் போடாமல் இருந்துமே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. எப்படி இருக்கீங்க, என்ன இதுன்ட்டு ஹெல்த்தை பற்றி விசாரிக்கிறீங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாரோட லவ் அண்ட் சப்போர்ட்டில் சீக்கிரமாக நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். கிறிஸ்மஸ்க்காக ப்ளம் கேக் ரெசிபி நிறைய பேர் கேட்குறீங்க. கூடிய சீக்கிரம் அதையும் அப்லோட் பண்ணிடுறேன். நிறைய கேக்கோட ரெசிபி ப்ளஸ் டெக்கரேஷன்ஸோட கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.